வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். தமிழக அரசியல் களத்தில் மிகப்பெரிய பரபரப்பான ஒரு களமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றன. இன்று பாண்டிச்சேரியில் தேர்தல் முடிவுற்றிருக்கும். இன்னும் 10-15 நாட்களில் தமிழக அரசியல் களத்தில் தேர்தலுக்கான ஒரு சூழல் அமைந்திருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கான களங்கள் எடுத்து வைக்கப்படுகிறது. இந்த சூழலில் ஒவ்வொரு கட்சிகளும் பிரச்சாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கின்றார்கள். அப்படி பயணிக்கக்கூடிய தலைவர்கள் தங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய வரவேற்புகளை மெய்சிலிருத்து அவர்கள் அதை மக்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய களங்களாக சமூக வலைதளங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுது தென் மாவட்டங்களை அதிர வைத்திருக்கிறது விஜய் அவர்களுடைய பிரச்சார பயணம் என்பதால்தான் நாம் இந்த காணொலியில் பேச இருக்கிறோம். அதன் பின்னணியில் வேறு பல விவாதங்களும் இருக்கின்றன. எம்ஜிஆர் அவர்கள் தமிழகத்தில் 1977ஆம் ஆண்டு எழுப்பியிருந்த தாக்கத்தை மீறி விஜய் அவர்களுடைய தாக்கம் இன்று ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திக்குமுக்காட செய்திருக்கிறது என்கின்ற பதிவு எடுத்து வைக்கப்படுகிறது. உண்மையிலே விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் கூடாத ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்கிறதா? இது நாம் இங்கு அறிய வேண்டிய ஒரு பெருங்கேள்வியாக இருக்கின்றது. இந்த காணொலியில் அது குறித்த ஒரு தேடலைத்தான் நாம் எடுக்க இருக்கிறோம். விஜய் அவர்கள் திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடிக்கும் பிரச்சாரத்திற்கு செல்கிறார் என்று சொல்லப்பட்ட பொழுது காவல்துறையை சார்ந்தவர்கள் அதற்கு பல கட்டுப்பாடுகளை விதித்தார்கள். ஆயினும் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இப்பொழுது தமிழகம் இருக்கக்கூடிய காரணத்தினால் ஒரு கட்சியின் தலைவராக விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்வதற்கு கட்டுப்பாடுகளுடன் அவருக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. அந்த கோணத்தில் திருநெல்வேலியில் அவர் முதல் பிரச்சாரத்தை நடத்துகின்றார். பிரச்சாரத்தை நடத்துகின்ற விஜய் அவர்கள் திருநெல்வேலியில் பேசியிருக்கக்கூடிய அந்த பேச்சு, அதாவது அந்த பிரச்சாரத்தில் அவர் பேசியிருக்கக்கூடிய கருத்துகள் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது என்பதுதான் நிஜம். இதுவரை விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியாது, அவர் என்ன பேசுகிறார் என்கின்ற விடயம் தெளிவாக இல்லை என்றெல்லாம் விமர்சனங்களை வைத்து கொண்டிருந்தவர்கள், விஜய் அவர்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறார், வெளியே வரவில்லை என்கின்ற விமர்சனங்களை எல்லாம் வைத்து கொண்டு இருந்தவர்கள், திருநெல்வேலியில் எழுப்பியிருந்த அந்த கூட்டமும் அங்கு ஏற்பாடு செய்திருந்த அந்த கள நிலவரமும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது என்பதை விட பல கட்சிகளை திரும்பி பார்க்க வைத்தது. அந்த மேடையிலே விஜய் அவர்கள் மிக தெளிவாக ஆண்டு கொண்டிருந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல கேள்விகளை கேட்டார். நான் இங்கு ஓப்பனாக பேசுகிறேன், நான் ஆட்சி பீடத்திற்கு வந்தால் மக்களுடைய காசு ஒன்றை கூட தொடமாட்டேன் என்று என்னால் உறுதிபட சொல்ல முடியும். இதை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும் அல்லது மற்ற கட்சிகளை சார்ந்தவர்களும் யாராவது ஒரு தலைவர் சொல்ல முடியுமா என்று அவர் கேட்ட பொழுது அந்த கூடியிருந்த மக்கள் எழுப்பிய ஆரவாரம் அந்த மக்கள் விஜய் அவர்களை நம்புகிறார்கள் என்பதின் பிரதிபலிப்பாக இருந்தது. எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த அதிர்வலைகள் அல்லது எம்ஜிஆர் அவர்கள் எழுப்பியிருந்த தாக்கத்தை மீறி விஜய் அவர்களுடைய தாக்கம் இருக்கிறதா என்கின்ற கேள்விக்குள் நாம் போகின்ற பொழுது அதுதான் நிஜம் என்பதாகத்தான் இருக்கின்றது. எம்ஜிஆர் அவர்களை ஒரு தலைவராக தாங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாற்றத்திற்கான அரசியல் தளமாக மக்கள் பார்த்தார்கள். ஆனால் விஜய் அவர்களை சற்று மாறி உறவாக பார்க்கிறார்கள் என்பதுதான் நிஜம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய உறவு பிரச்சாரத்திற்கு வந்திருக்கிறது, வாக்கு கேட்டு வந்திருக்கிறது, அவரை வரவேற்க போக வேண்டியது நம்மளுடைய கடமை என்று ஒவ்வொரு குடும்பத்தை சார்ந்தவர்களும் அந்த பிரச்சாரத்தை மையப்படுத்திய களத்திற்கு அவர்கள் வந்திருந்தார்கள் என்பதைத்தான் நாம் அங்கு பார்க்க முடிகின்றது. தூத்துக்குடியில் திரண்டிருந்த கூட்டம், விஜய் அவர்கள் எங்கு சென்றாலும் கூட்டம் வரும் என்பது நாம் அறிந்த ஒன்று. ஆனால் தூத்துக்குடியில் திரண்டிருந்த கூட்டம் கடலா கடல் அலையா என்று கேட்கக்கூடிய அளவிற்கு மக்கள் வெள்ளம் அங்கு திரண்டிருந்தது. விஜய் அவர்களை மக்கள் உறவாக நினைத்திருக்கிறார்கள் என்பதற்கு நாம் அங்கு நடந்த சில காட்சிகளை பார்க்கின்ற பொழுதே நமக்கு புரியும். ஒரு நபர் தன்னுடைய கையிலே உணவை சமைத்து கொண்டு வருகிறார். அந்த உணவை விஜய் அவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும் என்று அவர் முயற்சி எடுத்து விஜய் அவர்களுக்கு கொடுத்து எங்களுடைய உறவப்பா நீ என்று சொல்லக்கூடிய
காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. அதுபோல உழவர் ஒருவர் நெற்கதிர்களை கொண்டு வந்து விஜய் அவர்கள் கையிலே கொடுத்த அந்த களமும், தண்ணீர் பாட்டிலை விஜய் அவர்களிடம் கொடுத்து குடிக்க வைத்த காட்சிகளும், சிறுமி ஒருத்தி தான் கொண்டு வந்திருந்த அந்த பொம்மையை, கரடி பொம்மையை விஜய் அவர்களுடைய கையிலே கொடுத்து, நீங்கள் எங்களுடைய அண்ணன், தாய்மாமன், உறவு என்று சொல்லக்கூடிய காட்சியும், இன்னொரு இளைஞர் கிட்டாரை கொடுத்து அந்த கிட்டாரை விஜய் அவர்கள் வைத்து இசைப்பது போன்ற அந்த காட்சிகளும், சிறுவன் ஒருவனை தோளில் தூக்கி வைத்து தான் தாய்மாமன் போல விஜய் அவர்கள் ஆடிய காட்சிகளும், ஒட்டுமொத்தமாக இது ஒரு அரசியல் நெருக்கமாக பார்க்க முடியவில்லை. மக்கள் அனைவருமே விஜய் அவர்களை தங்களுடைய உறவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பதாகத்தான் பார்க்க முடிந்தது. எனவேதான் இதுவரை கணித்து கொண்டிருக்கக்கூடிய தேர்தல் கணிப்புகள் எல்லாம் தவிடு பொடியாக விஜய் அவர்களுடைய அந்த வளர்ச்சி இப்பொழுது வேகம் கட்ட தொடங்கி இருக்கிறது. இதுவரை 14%, 17%, 18%, 23% என்றெல்லாம் கணக்கிட்டு பத்திரிகை உலகத்தை சார்ந்த நண்பர்கள் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது பெரும்பாலான ஊடக நண்பர்கள் காதுகளை சொரிந்து கொண்டிருக்கின்றார்கள். எப்படி நாம் கணிப்பது என்று தெரியவில்லை. விஜய் அவர்கள் இந்த இடத்திற்கு வருகிறார் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. எங்கிருந்துதான் இவ்வளவு கூட்டம் வருகிறது என்று கணக்கிட முடியவில்லை. இந்த கூட்டத்தில் வருகிறவர்கள் வாக்களிக்க மாட்டார்கள் என்று எடுத்து வைக்க முடியாது. காரணம், இவர்கள் விஜய் அவர்களை நடிகராக பார்க்கவில்லை, ஒரு தலைவராக பார்க்கவில்லை, தங்களுடைய உறவாக பார்த்திருக்கக்கூடிய காரணத்தினால் இவர்கள் அனைவருமே விஜய் அவர்களை தவிர வேறு யாருக்கும் வாக்களிக்க மாட்டார்கள். அதுபோல ஒவ்வொரு கிராமங்களிலும், ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், இளைஞிகள் தங்களுடைய பெற்றோரை, தங்களுடைய தாத்தாவை, தங்களுடைய பாட்டியை, தங்களுடைய உறவுகளை இந்த முறை நீங்கள் விஜய் அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று பிரச்சாரத்தை செய்வதும், இந்த முறை நீ வாக்களிக்காமல் வந்துவிட்டால் இந்த வீட்டுக்குள் வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய களங்களும், ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களை மையப்படுத்திய ஒரு ஆதரவு களம் இப்பொழுது தமிழகத்தில் வியாபித்து இருக்கின்றன. இந்த தேர்தலில் விஜய் அவர்களுடைய கட்சி எவ்வளவு இடங்களை பிடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றால் 163 தொகுதிகள் கண்டிப்பாக விஜய் அவர்களுடைய கட்சிக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் வெற்றி பெறுவதற்கான களம் என்கின்றதை பார்க்கின்ற பொழுது 180 வரை போராடினால் வெற்றி பெறலாம் என்கின்ற இலக்கில் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். தற்பொழுது உள்ள சூழலில் இதுவரை திராவிட முன்னேற்ற கழகம் அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்காத ஒரு அதிர்வலைகளை, ஒரு மாற்றத்தை இளைஞர்கள் கையில் எடுத்து விஜய் என்கின்ற அந்த மந்திர சொல்மின் பின்னால் திரண்டு நிற்கக்கூடிய காட்சி தமிழகத்தின் மாற்றத்திற்கான அரசியலாக இருக்கிறது என்பதுதான் நிஜம். நன்றியுடன் இன்பா.